गङ्गणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. श्रीमन्नारायणीयं दशकं 53 தேனுகாசுரவதம். ஹே லோகநாதா, தாங்கள் 5வது வயதை கடந்து அழகான 6வது வயதை அடைந்தீர்கள். கன்றுக்குட்டிகளை மேய்ப்பதை விட்டு உற்சாகத்துடன் பசுக்களை பராமரிக்க தொடங்கினீர்கள் அல்லவா? ஹே தேவா, பசுக்களாகிய பூமியை காப்பாற்றுவதற்காக அவதாரம் செய்த தாங்கள் அந்த பௌகண்ட வயதாகிய இளம் வயதில் அதையே இங்கும் செய்ய ஆரம்பித்தீர்கள். ஹே குருவாயூரப்பா, தங்களுடைய இந்த அழகிய மாற்றம் தங்களுக்கு பொருத்தமானதே. ஒரு நாள் பலராமனோடு காட்டில் நடுவில் காட்டின் அழகை பார்த்து கொண்டு சுகமாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தீர்கள். தாங்கள் ஸ்ரீதாமா என்ற பெயர் உடைய தோழனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் தேனுகாசுரனுடைய காட்டிற்கு சென்றீர்கள் அல்லவா? தங்கள் விருப்பப்படி உங்களுடைய பேச்சை கேட்ட பலராமன் உயர்ந்த பனைமர கூட்டங்களை 2 கைகளாலும் பலமாக உலுக்கினார். அப்பொழுது குலுக்கப்பட்ட அந்த மரங்களில் இருந்து பழுத்ததும் பழுக்காததுமான பழங்கள் 4 பக்கமும் கீழே விழுந்தன. அப்பொழுது அங்கு பலவீனமான தோற்றம் உடைய தேனுகாசுரன் என்கின்ற கழுதை அங்கு வந்தான். ஹே தேவா, பசுக்கூட்டங்கள் எனப்படும் தைனுகத்தை இப்பொழுது நான் காக்க முயல்கின்றேன். அவ்வாறு இருக்க தேனுகன் என்கின்ற பெயரை உடைய இந்த அசுரனை நான் எவ்வாறு வதம் செய்வேன் என்று ஆலோசனை செய்துதான் நிச்சயமாக தாங்கள் தங்களுடைய அண்ணனான பலராமனை கொண்டு தேவர்களுக்கு சத்ருவான தேனுகாசுரனை கொல்லச் செய்தீர்கள் அல்லவா? பகவானே, அப்பொழுது நரிவேஷத்தோடு தங்கள் பக்கத்தில் வந்த அவனுடைய வேலையாட்களையும் பலராமனோடு கூடின தாங்கள் சிரமமே இல்லாமல் விளையாடிக்கொண்டு நாவல் பழங்களைப் போல பனை மரங்களில் எரிந்தீர்கள் அல்லவா? நீங்கள் இருவரும் ஜம்புகம் எனப்படும் நரிகள் அனைத்தையும் முற்றிலுமாக கொன்றபொழுது ஜம்புகன் என்கின்ற பெயரை கொண்ட வருணக்கடவுள் பயந்து பதறி கலக்கம் உற்றவராய் தன்னுடைய பெயரை வேதங்களில் கேட்பதற்கு மட்டுமே புகழ்பெற்றதாக இருக்கட்டும் என்று செய்துவிட்டார் என நான் எண்ணுகின்றேன். ஓ முரனை கொன்றவனே, தங்கள் அவதாரத்தின் பலன் கிடைத்துவிட்டது என்று தேவர்கள் தங்களை துதித்தார்கள். அப்பொழுது தாங்கள் உண்மையில் இவ்விடத்தில் இப்பொழுதுதான் பழம் கிடைத்துள்ளது என்று சொல்லி சிரித்து கொண்டு சிறுவர்களோடு பனம்பழங்களை தின்றீர்கள் அல்லவா? பெரிதாக தேனை பெருக்குகின்ற பெருத்த தசைப்பற்றுள்ளவைகளான அந்த பழங்களை தின்று திருப்தி அடைந்தவர்களும் அதனால் சந்தோஷத்துடன் நிறைய பழங்களை எடுத்துக்கொண்டு தாங்கள் வீட்டிற்கு திரும்பினீர்கள் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, தேனுகாசுரன் கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு தங்கள் அருகில் வந்து இனிப்பான பழங்களை தின்னுகின்ற மக்களால் ஹே பிரபுவே, தாங்கள் மேன்மை பெற்று விளங்க வேண்டும், வெகுகாலம் நீடித்து வாழ வேண்டும் என்று புகழப்பட்டீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னை எல்லா நோய்களில் இருந்தும் காப்பாற்ற வேண்டும். இவ்வாறு பட்டத்திரி வேண்டிக் கொண்டவுடன் குருவாயூரப்பனான தாங்களும் தலையை அசைத்து அங்கீகரித்தீராமே. ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமைவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.